ஆதியாகமம் அதிகாரம் 16. 7 பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். 1. 16வது அதிகார நிகழ்வுகளின் சுருக்கம். 2. ஆகார் அடையாளப்படுத்தும் காரியங்கள் முன்னுரை. 3. ஆகார் நியாயப்பிரமாணம் மற்றும் மாம்ச முயற்சியின் அடையாளம். 4. ஆகார் அடிமைத்தனத்தின் அடையாளம். 5. வாழ்க்கை பயனீடு. 6. கர்த்தர் காண்கிற தேவன். 7. இஸ்மவேல். 1. 16வது அதிகார நிகழ்வுகள் சுருக்கம். ஆபிராமும் சாராயும் கானானில் குடியிருந்து 10 வருடம் ஆனது. சாராய் தான் இன்னும் மலடியாயிருந்தபடியால் தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை ஆபிராமுடன் சேரும்படி மறுமனையாட்டியாக கொடுத்தாள். ஆகார் ஆபிராமால் கர்ப்பந்தரித்த போது சாராயை அற்பமாக எண்ணினாள். இதனால் சாராய் ஆகாரை கடினமாய் நடத்தவே ஆகார் வனாந்தரத்துக்கு ஓடிப்போனாள். கர்த்தருடைய தூதனானவர் ஆகாரை சூருக்கு போகிற வழியருகே உள்ள நீரோ சண்டையில் கண்டு அவளை சாராயின் இடத்திற்கு திரும்பி போக சொல்கிறார். மேலும் கர்த்தருடைய தூதனானவர் ஆகாரின் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று கூறினார். அவள் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு இஸ்மவேல் எனும் பெயரிட்டார். ஆகார் தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என பெயரிட்டு சாரா இடத்திற்கு திரும்பி போய் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு இஸ்மவேல் எனும் பெயரிட்டாள். 2. ஆகார் அடையாளப்படுத்தும் காரியங்கள் முன்னுரை. ஆகாரை தியானிக்கும் முன் கலாத்தியர் 4வது அதிகாரம் 22 முதல் 26 வரையேயுள்ள வசனங்களை வாசிக்க வேண்டியது அவசியம். 12வது அதிகாரத்தில் எகிப்தின் பார்வோன் சாராயின் நிமித்தம் ஆபிராமுக்கு தயை பாராட்டி வெகுமதிகளை கொடுத்தபோது ஆகார் அடிமை பெண்ணாக கொடுக்கப்பட்டாள். ஆகார் நியாயப்பிரமாணம் மற்றும் மாம்ச முயற்சியின் அடையாளம். கலாத்தியர் 4வது அதிகாரம் 23 அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான் என வாசிக்கிறோம். பெரிய ஜாதியாக்குவேன் என்று கர்த்தர் ஆசீர்வதித்திருக்க அந்த ஆசீர்வாதத்தை பெற ஆபிராம் மாம்சீக முறையில் முயற்சிப்பதன் வெளிப்பாடுதான் ஆகாரிடம் சேருவது. பிற்காலத்தில் கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணமும் இந்த மாம்ச முயற்சியின் மூலம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரலோகத்தை பெற முயற்சிப்பதை மையமாய் கொண்டது. எனவே ஆகார் நியாய பிரமாணம் மற்றும் மாம்ச முயற்சியின் அடையாளம். ஆகார் அடிமைத்தனத்தின் அடையாளம். கலாத்தியர் 4வது அதிகாரம் 25வது வசனத்தில் ஆகார் தன் பிள்ளைகளோட கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே என வாசிக்கிறோம். மேலும் 30வது வசனத்தில் அடிமையானவனின் மகன் சுயாதீனமுள்ளவளுடைய மகனோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை எனவும் வாசிக்கிறோம். அடிமைத்தனத்தின் அதாவது அடிமைத்தனம் என்பது பாவத்தின் சாத்தானின் கிரியைகளில் ஆட்கொண்டு இருப்பதன் அடையாளம். அடிமைத்தனத்தில் இன்னும் பாவத்தில் இருப்பவர்கள் புறம்பே தள்ளப்படுவர். வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரலோகத்தில் பங்கடைவதில்லை. வாழ்க்கை பயனீடு. 1. கர்த்தருடைய வாக்கு தத்தம் குறித்த காலத்தில் நிறைவேறும். அதை நம்முடைய மாம்ச முயற்சியால் நிறைவேற்றக்கூடாது. உதாரணமாக கர்த்தர் வேலையை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கும் போது யாராவது பணம் மற்றும் சிபாரிசு மூலம் வேலையை பெறலாம் என்று கூறினால் அது கர்த்தர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற கொடுத்த வழியாக நினைக்கக்கூடாது. அது மாம்ச முயற்சியே. 2. குடும்பத்தில் கர்த்தருடைய ஆலோசனை இன்றி மனைவியின் வார்த்தைக்கு கணவனோ அல்லது கணவனின் வார்த்தைக்கு மனைவியோ செவி சாய்க்கும் போது கவனமாயிருத்தல் வேண்டும். 3. அதிகாரத்தை உடையவர்கள் அந்த அதிகாரத்தை உபயோகித்து மற்றவர்களை கடினமாய் நடத்துவதை கர்த்தர் விரும்புவதில்லை. 4. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஆசீர்வாதம் தாளந்து கிருபைகளை கொண்டு மற்றவர்களை அற்பமாய் எண்ணக்கூடாது. 5. நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அடிமை எனும் தகுதியிலிருந்து தன்னை எஜமானுக்கு மறுமனையாட்டி ஆக்கினவரை அற்பமாய் எண்ணி நன்றி கெட்டத்தனத்தை ஆகார் காண்பித்தது தவறான செயலாகும். 6.
மனம் திரும்பி வருபவரை ஒருபோதும் புறம்பே தள்ளக்கூடாது, அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் காண்கிற தேவன். வனாந்திர பாதையில் கர்ப்பிணியை கண்ட தேவன் இன்றும் கஷ்டப்பாடுகள் மத்தியில் பயணிப்பவர்களை காண்கிற தேவனாயிருக்கிறார். கஷ்டத்தை நீக்கி குறைவுகளை மாற்றி சந்தோஷத்தை கொடுக்க வல்லமையுள்ள தேவனாயும் இருக்கிறார். இஸ்மவேல். இஸ்மவேல் பிறக்கும் முன்னரே கர்த்தரால் பெயரிடப்பட்ட முதல் நபர். இஸ்மவேல் என்பதன் அர்த்தம் கர்த்தர் அங்கலாய்ப்பை கேட்டார் என்பதாகும். இஸ்மவேல் ஆபிராமின் முதல் மகனாக இருந்தாலும் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை அல்ல. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்தின் சுதந்திரவாளியும் அல்ல. துஷ்ட மனுஷன் என்பதன் ஆங்கில பதிப்பு காட்டுக்கழுதை என்பதாகும். எனவே இஸ்மவேலர் மனிதருக்குள் மிருகமான குணம் கொண்ட சுய விருப்பத்தோடு ஓடுகிற ஒரு இனமாயிருப்பர். மேலும் பகைமை உணர்வு மேலோங்கிய இனமாய் மக்கள் வெறுக்கும் இனமாயும் இவர்கள் இருப்பர். இன்றும் இஸ்மவேலர் மற்றவர்களின் நலனை விட தங்கள் சுய இச்சைக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக, யூதர்களோடு எப்போதும் முரண்பட்டவர்களாக இருக்கிறதை காண்கிறோம். ஜெபிப்போமா. கர்த்தாவே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் பண்ணினதை பெறுவதற்கு சரீர முயற்சியில் ஓடுகிறோமா என்கிறதை சிந்தித்து பார்க்கிறோம். ஆகாரை போல நன்றி கெட்ட தனமுடையவர்களாயிராமல், ஆகாரை போல தன் எஜமாட்டிக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாயிராமல், கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்தவர்களாய், தாழ்மைக்கு ஒப்பு கொடுத்து மற்றவர்களை அற்பமாய் எண்ணாதவர்களாய் இருக்க கிருபை தாரும். சாராயை போல மற்றவர்களை கடினமாய் நடத்தாத குணம் எங்களுக்கு தாரும். அப்பா, நீர் எங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி. எங்களுடைய தேவைகளை நீர் அறிந்திருக்கிறபடினால் உமக்கு நன்றி. கஷ்டத்தின் நடுவில் நாங்கள் தனித்து இல்லை என அறிந்திருக்கிறோம். எங்களுடைய பாவத்தின் அடிமைத்தனத்தோடு உம்முடைய சுதந்திரத்தில் எங்களால் பங்கு பெற முடியாது என்பதையும் அறிந்திருக்கிறோம். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளிவர உதவி புரியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.